வணக்கங்க. பொள்ளாச்சியிலேருந்து மணின்னு பேசுகிறேன். இப்போ இந்த வாரம் வந்த மாடுகளோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கு. இதில் சென மாடு தாங்கிற அதிகம், கண்ணு மாடு கம்மிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை பார்க்குற ஆளுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வைங்க, ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் மாடு எடுக்கிற ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்படியே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட தான் மாடு இருந்தாலும் கறவை மாடு, சென மாடு, இந்த கண்ணுவருக்கு 1 வாரம் 10 நாள் 15 நாள் அப்படி இருக்கிற சென மாடுங்க, நல்ல பெருவட்டு மாடு, கருப்பு சட்டை, செவலை சட்டை, சந்தனப்பில்லை, அப்புறம் கண்ணுக்குட்டிங்க, இந்த 1 வருஷமான பயிரான கண்ணுக்குட்டிங்க, மற்ற கறவை ஏதாவது மாடு இருந்தால் சொல்லுங்கள். நம்ம கேரஃபில் கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தாலும் நல்ல மாடெல்லாம் நல்ல ப்ரீட் மாடலாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். கூப்பிடுங்க, நம்ம அதை அனுசரித்து நல்ல விலைக்க பார்த்து நம்ம விற்று கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த வாரம் வந்து மாடலோட ஃபோட்டோ வீடியோ பார்த்திங்கன்னா இதில் அப்லோட் பண்ணியிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலை பற்றி பார்க்க போகலாங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா மொட்டை நல்ல ப்ரீட் மாடுங்க. இன்றைக்கி கண்ணுவருக்கு ஒரு 20 நாள் கம்மியெல்லாம் பிடிக்கும். நல்ல ஒரு 25 லிட்டர் கம்மியெல்லாம் பார்க்குற மாடு. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஜெர்சி, கண்ணுவருக்கு ஒரு 10 நாள் கம்மியெல்லாம் பிடிக்கும். மாடு ஈத்து மாடு தாங்க. ஒரு 20 கம்மியெல்லாம் பார்க்கலாம். நல்ல பெருவட்டு மாடு தாங்க. அடுத்த மாடு பார்த்திங்கன்னா ஜெர்சிங்க, தலைச்சனோ இல்லை 2 மாடு இருக்கும். வியாபாரிட்டு தான் இருக்குது. இது எதுவுமே காட்டுக்கார மாடு கிடையாதுங்க. வியாபாரிட்ட இருக்கிற மாடு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளை கூப்பிட்டு வந்திங்கன்னா ஒவ்வொன்று சொன்னால் வியாபாரிட்டியாக இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். நம்ம சாய்ஸ்லேயே நம்ம கேரஃபிலே பார்த்திங்கன்னா ஒரு 50 மாடு இல்லை 100 மாடு கம்மி இல்லாமல் நம்ம கேரஃபிலே மாடு இருக்கும். எங்கிட்டையும் மாடு இருக்கும். சிலப்போ எங்கிட்ட இல்லாத பட்சத்தில் நம்ம கேரஃபில் வியாபாரிகிட்ட, காட்டுக்கார கைகிட்ட அப்படி நிறையா மாடு இருக்கும். நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். அதாவது ஒரு பண்ணை வைக்கிற ஆளுங்க இந்த மாதிரி புதுசாக மாடு வாங்கினான் இருந்தால் நம்மளை கூப்பிட்டுங்க. நீங்கள் 1 மாடு எடுத்தாலும் 2 மாடு எடுத்தாலும் இல்லை 3 மாடு எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு 20 மாடு 30 மாடு சாய்ஸ் காமிச்சு அதில் பிடிச்ச மாடாக நல்லா திருப்தியான மாடாக நம்ம எடுத்து கொடுக்கலாம். சரிங்களா? விலை முன்ன பின்ன கம்மி இல்லை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நியாயமான விலைக்கு நல்ல விலைக்கு நம்ம பார்த்து ஒரு மாடை வாங்கி கொடுக்கலாம். நல்ல மாடை பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு வாரம் வர மாடுகளோட ஃபோட்டோ வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடிங்க. பட் அதுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் எந்த மாதிரி நம்ம வீடியோ போடும்போது முடிஞ்ச வரைக்கும் பார்க்குற அளவுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்னால் சரி நம்மளும் இத்தனை பேர் பார்க்குறாங்க, நம்ம வீடியோ போடும்போது இத்தனை பேர் பார்க்குறாங்க, அப்போ அவங்களுக்காக நம்ம வீடியோ எடிட் பண்ணி நம்ம நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். எந்தெந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லை கமெண்ட்லாம் வேண்டாம். எந்தெந்த மாதிரி வீடியோ போடலாம், ஆனால் மாடு எப்படி பார்க்கலாம், மாடு எப்படி பராமரிக்கலாம், மாடு எப்படி வாங்கலாம், ஒரு மாடு எப்படி சூஸ் பண்ணுறது, இல்லை கண்ணுக்குட்டி எப்படி பார்க்குறது, அப்படி புதுசாக கேட்டிங்கன்னா நம்ம அதுக்காக நம்ம வீடியோ எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது எத்தனை கமெண்ட் அந்த மாதிரி கேட்குறாங்க தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எப்படி எப்படிலாம் பார்க்குறது, இதில் எப்படி எப்படிலாம் மிச்சம் பண்ணுறது, எப்படி எப்படிலாம் நஷ்டம் வராத வழியில் நம்ம பார்த்துக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம காட்டுக்கார கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி மடி இல்லாத மாடுகளாக தான் இருக்கும். மடி இல்லைன்னா 8 மாதம் 8.5 மாதம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த மாடலை நம்ம எடுத்து கொண்டு வந்து பருத்திக்கொட்டை பின்னாக்கு ஸ்கேம் பெல்லட்டால் கொடுக்கும்போது நல்ல மடி நல்லா கின்னுன்னு கிச்சுன்னு வந்துடும். அதனால் நீங்கள் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மடி கம்மியான மாடலாக எடுத்து உங்கள் இடத்த கொண்டு போய் செட் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மடி இல்லை, மாடு மடி பிடிக்காது, பால் இருக்காது, அந்த கான்செப்டில் விட்டுருங்க. நாங்களாம் லட்சக்கணக்கான மாடை பார்த்துருக்கோம். அதனால் வந்து ஒரு மடி இருக்கிற மாடு முன்மடி பின்மடியில் பார்த்து நாங்கள் எடுக்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு வீடியோ பார்த்து மாடு பார்த்திங்கன்னா முன்மடி பின்மடி எப்படி இருக்குது, இந்த மாடோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எடுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாடு பார்த்திங்கன்னா மடியே இல்லாத எடுத்துகிட்டு வந்தால் இப்போ எப்படி மடி இருக்கும் பார்த்திங்களா? அந்த மாதிரி காட்டுக்குள்ளே முடிஞ்ச வரையும் மடி இல்லாத மாடெல்லாம் எடுத்து நம்ம இடத்துக்கு கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல மாடெல்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா?